பேச்சாளருங்க. நல்லா பேசுவார். ஜோக்குன்னு சிலது அடித்தா தானே சிரிச்சுவார். அவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சன் டிவியில் வருவார் அவர். ஃபுல்லாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில பேச்சுகள் அவரோடது இருக்கும். அவர் வந்து நல்ல ஆனால் அருமையாக என்ன சொல்கிறது, பட்டிமன்ற பேச்செல்லாம் நல்லா பேசுவார். அவர் சொல்கிறாருங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் நெடுன்னு ஒருவர் வாங்க பழகலாம் அப்படின்ட்டு சினிமாவில் ரஜினிக்கு மாமனாராக வரா மாதிரி வருவார். அதாங்க அந்த ராஜாவை சொல்கிறேன். பாரதி பாஸ்கருக்கு போட்டியாக பேசுகிற மாதிரி, இணையாக பேசுகிற மாதிரி நல்லா பேசுவார். ஆனால் அவர் சொல்கிறார், எவ்வளவு கேவலமாக ஒரு படித்த மனுஷங்கள் இல்லாமல் ஏதோ அவங்க இருக்கிற இடத்துக்கு சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்க இருக்கிற இடத்துக்காக பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க பாருங்க. மக்கள் சக்தி நேயர்களே, இந்த மக்கள் சக்தி சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். சரியா? உங்களுக்கு இந்த சேனலில் பார்க்குற வீடியோக்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து சில இன்ஃபர்மேஷன் நியூஸ் இதெல்லாம் வேணும்னாக்க, நகைச்சுவை பொழுதுபோக்கு இதெல்லாம் வேணும்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் சில விஷயங்களை தெளிவாக புரிகிற மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மக்கள் சக்தி சேனலில் நீங்கள் இருக்கிறதுனால, மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு தேவையான தகவல்கள் தான் வரும். ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ஜோக்ஸு வரும். இது மாதிரியான விஷயங்கள் தான் வருமே வழிய, கண்ட விஷயங்கள் கண்டதை பற்றி பேசுறது, கண்டதை பற்றி சேனலில் கொண்டு வர்றது இதெல்லாம் இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் மக்கள் சக்தி சேனலை பார்த்து மக்களே பயனு பெறுங்கள். நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது. அதாவது முக்கியமாக எனக்கு வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற நல்ல சுயேட்சைக்காரர்கள் யாருன்னு பார்த்து தெரிஞ்சு போடுற மாதிரி தான் பழகி ட்ரைனிங்கில் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதில் நான் பழகி பார்த்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி நான் இருந்தேன். இந்த கலரை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி இந்த கட்சிக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டேன். அவர் அண்ணாமலை அவர்னால கொஞ்சம் ஆசைப்பட்டேன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர் எப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட்டை அப்படியே வந்து ஒரு ஓட்டு வங்கிக்காக ஒரு அரசு மேலேயே பழியை திருப்பி போட்டாரோ, அவரும் வந்து கரெக்டாக ஒரு தற்குறி மாதிரி காட்டினாரோ, அதுலேருந்து எனக்கு வந்து இந்த கட்சிகளே கொஞ்சம் பிடிக்காமல் போகுது. இருந்தாலும் கூரை மேலே கொல்லிக்கட்டையை வச்சுட்டு இருக்கிறவன் தான் நல்லவங்கிற மாதிரி இத்தனை பேரில் யார் நல்ல, ஓகே இவன் கொல்லிக்கட்டையை வச்சுட்டு இருக்கிறவனே பரவாயில்ல, இவனே பரவாயில்லன்னு தோன்றதுனால சில இது அந்த கட்சிக்கு நான் வந்து கட்சின்னு அந்த கட்சியை கொஞ்சம் ஆதரிப்பேன். ஓகேயா? ஆனால் எனக்கு வந்து இப்படிலாம் பொய் புரட்டு அப்படியே ஒரு ஓட்டுக்காக அப்படியே தலைகீழாக போடுறது ஏதோ பண்ணி இந்த அரசியலே இப்படி தாங்க. அதனால நம்ம இந்த அரசியலுக்கு பற்றியே நம்ம பேச வேண்டாம். ஆனால் விஷயங்கள் சிலதை தெரிஞ்சுப்போம். வாங்க மக்கள் சக்தி சேனலில் போய் பார்ப்போம். மக்கள் சக்தி வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நல்ல பட்டிமன்ற பேச்சாளருங்க. நல்லா பேசுவார். ஜோக்குன்னு சிலது அடித்தா தானே சிரிச்சுவார். அவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சன் டிவியில் வருவார் அவர். ஃபுல்லாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில பேச்சுகள் அவரோடது இருக்கும். அவர் வந்து நல்ல ஆனால் அருமையாக என்ன சொல்கிறது, பட்டிமன்ற பேச்செல்லாம் நல்லா பேசுவார். அவர் சொல்கிறாருங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
ஒருத்தர் நெடுன்னு ஒருவர் வாங்க பழகலாம் அப்படின்ட்டு சினிமாவில் ரஜினிக்கு மாமனாராக வரா மாதிரி வருவார். அதாங்க அந்த ராஜாவை சொல்கிறேன். பாரதி பாஸ்கருக்கு போட்டியாக பேசுகிற மாதிரி, இணையாக பேசுகிற மாதிரி நல்லா பேசுவார். ஆனால் அவர் சொல்கிறார், எவ்வளவு கேவலமாக ஒரு படித்த மனுஷங்கள் இல்லாமல் ஏதோ அவங்க இருக்கிற இடத்துக்கு சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்க இருக்கிற இடத்துக்காக பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க பாருங்கள். இந்த இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எனக்கே ஃபில்லப் பண்ண தெரியாது. அவர் சொல்லிக்கிறார், எனக்கே ஃபில்லப் பண்ண தெரியாது. இதில் எப்படி பாமர மக்கள் ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு பேசுகிறார். ஐயோ இந்த அதாவது இதுக்கு படிச்சிருக்கணும், ரொம்ப அப்படியே அறிவு இருக்கணும்லாம் இல்லை. இந்த ஃபார்மில் என்ன கேட்குறான், பாமர மக்களாலேயும் ஃபில்லப் பண்ண முடியும். இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் பட்டதாரியாக இருக்காங்க, சில வீட்டிலலாம் 2-3 பேரும் பட்டதாரியாக இருக்காங்க. இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண அவருக்கே தெரியாதான். என்னமெல்லாம் பேசுகிறாங்க. எஸ்ஐஆர் ஃபார்மு எல்லாம் இவங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணினோன்னாக்க இறந்தவர்கள்லாம் அடிக்கப்பட்டுருவாங்க. ஸோ ஓட்டில் நம்ம கள்ள ஓட்டே விழாது. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் 25-27 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட போனேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக அவங்க ஓட்டு போட வராங்க. அவங்க பேர் அதில் இல்லை, அவங்க அக்கா பேருக்காக ஓட்டு போடுறாங்க. அப்படி இருந்ததெல்லாம் இப்போ பண்ண முடியாது. இன்னொன்று செத்தவங்கள்லாம் ஓட்டு போடுறதுக்கு ஆளை கூப்பிட்டு வச்சு, ஓட்டு போடாதவங்கள்லாம் கூப்பிட்டு போட வச்சு அதை டிக் பண்ணி அழிச்சிடுவாங்க. இப்போ இந்த ஃபார்ம் வந்ததுன்னா இதில் என்ன அவருக்கு ஃபில்லப் பண்ண தெரியாது இந்த ராஜாங்கிறாருன்னு தெரியல. பிறந்த தேதி, அவர் பிறந்தது அவருக்கு தெரியாதா? பிறந்த தேதிங்கிறத பார்க்க தெரியாதா? ஆதார் எண் அவருக்கு இல்லையா? அதுவும் ஆதார் எண் விருப்பத்திற்கு ஏற்ப போடுங்கன்னு இருக்காங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஆதார் எண் போடுங்க, இல்லைன்னா வேண்டான் இருக்காங்க. கைபேசி எண், அவரோட கைபேசி எண் அவருக்கு தெரியாதா? அதே மாதிரி அவர் தந்தை பெயர் தெரியாதா? இல்லை அவர் பாதுகாப்பாளர் பெயர் தெரியாதா? தாயாரின் பெயர் கேட்குறாங்க. அடுத்தது தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, அதாவது தந்தைக்கு ஆதார் அட்டை இருந்தாலோ இல்லை தாயாருக்கு ஆதார் அட்டை இருந்தாலோ அந்த எண் விருப்பத்திற்கேற்ப நீ இருந்ததுன்னா போடுங்க அப்படிங்கிறாங்க. துணைவியின் பெயரே அவருக்கு தெரியாதா? இவ்வளவு தான் கேட்குறாங்க. மற்றபடி உள்ளது கீழே உங்கள் பேர், உங்களுடைய எந்த அட்ரஸில் இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, இவ்வளவு தாங்க கேட்குறாங்க. மற்றதெல்லாம் அவங்களே ஃபில்லப் பண்ணிக்கிறாங்க. தெரியாததை அவங்க ஃபில்லப் பண்ணி அழகாக கொடுத்துட்றாங்க. இது அந்த ராஜா, இந்த ராஜா இருக்கார் பட்டிமன்ற பேச்சாளர், எனக்கே தெரியாது, பாமர மக்களுக்கு எப்படி அதை ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரியும்னு கேவலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இவங்கெல்லாம் படித்தவங்களோ, அதாவது படித்தவங்கன்னா எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கறதுல என்ன உங்களாலலாம் முடியல? ஒவ்வொருத்தரும் அப்படியே அழுத்துக்கிறாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு. ஐயோ என்னவோ பிடுங்குறாங்க, என்னவோ பண்ணுறாங்கன்னு. பண்ணி கொடுங்க, நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மை பண்ணி கொடுங்க. அதில் உங்களுக்கு ஓட்டு போட முடியலன்னா விடுங்க. அதுக்காக கள்ள ஓட்டு விடாமையாவது இருக்கும். இப்போ உங்கள் ஓட்டை யாரும் போட முடியாமல் இருக்கும், நீங்களும் போட முடியாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் அட்ரஸ் கொடுக்காம ஒழுங்காக அதை ஃபில்லப் பண்ணி தராமல் இருந்தோன்னா நீங்களும் போட முடியாது. அவ்வளோதானே வழிய, கள்ள ஓட்டு போட முடியாது. முக்கியமாக உங்கள் ஓட்டை யாரும் போட முடியாது. இதெல்லாம் வேணுட்டேன்னு தெரிஞ்சுட்டே திமிர்த்தனமாக பேசுகிறவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது டாகோட வால் இப்படி தான் இருக்கும், அதை நிமித்தணும்னு நினச்சா நிமித்தவே முடியாது, அது இப்படி தான் இருக்கும். அதோட பிறப்பு அது மாதிரி. இதுங்கெல்லாம் திமிரு பிடிச்சதுங்க, பிறப்புலேயே திமிரு உள்ளதுங்க. இது எதுக்கு தேவை, என்னத்துக்கு தேவை? இதனால ஓட்டு வங்கியை திருடுறாங்க. ஒன்று அடையாள அட்டை கொடுக்குற, உன்னோட அடையாளத்தை கொடுக்குற, நீ எங்கே இருக்க? நீ முன்னாடி ஓட்டு போட்டிருந்தியா? இப்போ ஓட்டு போட போகிறேன்னா நீ எந்த சாவடியில் இருக்க, எந்த பக்கம் இருக்க, உன்னோட கைபேசி எண்ணை கொடு, உன் பேரை கொடு, இவ்வளவு தான் கேட்குறான். உங்கள் அப்பா பேர் சொல்லு, உங்கள் அம்மா பேர் சொல்லு, உங்கள் அப்பாவோட ஆதார் எண் தெரிஞ்சுதுன்னா சொல்லு.
இதை அவருக்கு ஃபில்லப் பண்ண தெரியாதான், பெரிய படித்தவரான் அவர்லாம். சே என்ன தான் எதுக்கு தான் அழுத்துக்கிறதுனே தெரியல. இந்த மக்கள்லாம் வேணுன்ட்டேன்னு மக்களை குழப்பி விடுறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க அவங்க. ஆனால் மக்களே கிளியராக இருங்க. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கறது நல்லது தான். நம்ம ஐடென்டிட்டியை நம்ம இருக்கோம். என்னோட ஓட்டை எவனும் திருட முடியாது. என் நகையை திருட ஆமாம் இருக்கிறதுக்கு எவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறோமோ அது மாதிரி என் ஓட்டை திருட முடியாமல் இருக்கிறதுக்கு, என் ஐடென்டிட்டியை திருட முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்மை தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கிறோம். இதுக்கும் அரசு தான் இந்த இதை பண்ணிட்டுன்னு ஒரு லூசு தற்குறி, சரி தாவேக்க தற்குறி சொல்ல வேண்டாம், தாவேக்க விஜய் அவர் அவ்வளோ பெரிய நடிகரான், அவ்வளோ பெரிய தலைவரான். அவர் சொல்கிறார் இது வேணும்ட்டேன் டிஎம்கே பண்ணுறதுன்னு. என்ன இப்போ இதுங்களுக்கெல்லாம் புரிதல் இல்லை. புரிதல் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு வச்சுக்கணும். இப்போ இதை பற்றி எனக்கு புரியல, இதை பற்றி எனக்கு தெரியலன்னா நான் இந்த வீடியோவே போடக்கூடாது. அப்படி இல்லாமல் இதுங்க அத்தான மக்களுக்கு முன்னாடி அவ்வளவு அப்பட்டமான பைத்தியக்காரத்தனமான பேச்சை பேசுகிறாங்க. எப்படியோ தைரியமாக எப்படி தானோ அப்பா.